முக்கினீஸ்வரா போற்றி ஓம் நவகரன் அருளை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 6ஆம் இடம், இளவரசன் புதனின் மூலத்திருவோண ஆட்சி வீடு. ராசிநாதன் கொஞ்சம் வக்கரகதியில் தான் இருக்கிறார். குரு பார்வையில் இருந்தாலும் வக்கரகதியில் 3ஆம் இடத்துல இருக்கிறார். பரவாயில்ல, ஒரு உபசேன ஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கலாம். ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வருகிற டிசம்பர் 7ஆம் தேதி நீச வக்கரம் அடைகிறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீச வக்கரம் ஈக்குவல் டு உச்சம். ஒரு கிரகம் நீசமாகி வக்கரம் அடைஞ்சதுன்னா அது உச்ச பவர் எடுக்கும். ஸோ ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம் மறைமுகமாக பெறதுனால ராசிநாதன் வலிமை பெறாரு. உங்கள் ராசிநாதன் வலிமை பெறதால நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஆள் தைரியமாக இருக்கிறீங்க, காரிய முனைப்பாக இருக்கிறீங்க, காரியம் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் ஜனன ஜாதகம், ஜாதக கட்ட அமைப்பு, தசா புத்தி, லக்கண பலன்கள் எல்லாமே தனி, ராசிங்கிறது தனி. நிறைய பேருக்கு இங்கே அதில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. அதை நான் இதில் ஒரு 2-3 வரி சொல்லிவிட்டு உங்களுக்கு பலனுக்கு போகிறேன். அது எப்படின்னா, ஜனன ஜாதகங்கிறது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு குறிக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நடக்கிற விஷயங்கள், குடும்ப ரீதியான விஷயங்கள், குடும்பத்தில் உள்ள சுக துக்கங்கள், தனிப்பட்ட ஏற்ற இறக்கம், இழப்பு, அப்புறம் லாபம், கெயின், லாஸ், இதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு கிடைக்கிற ஆதரவு, பிரிவு, ஏக்கம், துக்கம் எல்லாமே ஜாதக ரீதியாக நடக்கும், தசாபுத்தி ரீதியாக நடக்கும். அப்போ இந்த ராசிக்கு என்ன சார் பலன்கள் அப்படின்னா, இப்போ நாங்கள் போடுறது பூதி ஜோடத்தில் போடுற பலன்கள் இல்லை மற்றவங்க போடுற பலன்கள் எல்லாமே எதை வச்சு தீர்மானிக்க அப்படின்னம்னா, உங்களுடைய வெளிப்புற வாழ்க்கைகள், அதாவது எப்படின்னா வெளிவட்டார தொடர்புகளில் இந்த ராசி தான் முக்கியமாக குறிக்குது. இது நிறைய பேர் சொல்லலைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் போதி ஜோடத்தில் நான் சில அப்சர்வேஷனில் நியாயப்படுத்தி தான் சொல்வேன். ராசி பலன்கள் என்ன, நீங்கள் அன்றாட கலந்துக்கிற நிகழ்ச்சிகள், பார்க்குற வேலைகள், சந்திக்கிற மனிதர்கள், உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா நடக்கிற சில சம்பவங்கள், நிகழ்வுகள், இதெல்லாம் ராசி. சரியா? இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, போய் நின்று உடனே பஸ் வந்துருச்சுன்னா அன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த நேரம் நல்லா இருக்குது, அந்த நாளில் அந்த நேரம் நல்லா இருக்குது. டக்குன்னு பஸ்ஸு வந்துருச்சு, பஸ்ஸில் கிளம்பி போகிறீங்க, உட்கார சீட்டு கிடச்சிருக்குன்னா கூடுதலாக நல்லா இருக்குது. பிரச்சனை இல்லாமல் பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, அவர் இங்கே இருக்கிறார், நீங்கள் யாரை பார்க்கணுன்னு நினைக்க போகிறீங்களோ அவர் அங்கே இருக்கிறாருன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அன்றைய பொழுது, அன்றைய நாள். சரியா? இதுதான் ராசி பலன்கள். அவரும் நல்ல கூல் மைண்டில் இருக்கிறாரு, அவரை பார்க்க போகிறீங்க, டக்குன்னு பெர்மிஷன் கிடச்சிருது, அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றாரு, நல்ல விதமாக பார்த்துட்டிங்கன்னா அன்றைய பொழுது நல்ல விதமாக போகுது. ஸோ இது தான் ராசிக்கு பலன்கள். சரியா நேர்களே? அதனால் இதை நீங்கள் நல்ல மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. சில பேருக்கு ஜனன ஜாதகத்தை தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கலாம், வருடக்கணக்கில் சரியில்லாமல் நடக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த வருடம் முழுக்க கஷ்டப்பட்டு இருக்காங்களான்னா இல்லை. ஆனால் அடிப்படையாக கஷ்டப்படுவாங்க, தன்னோட குடும்பத்தில் கஷ்டப்படுவாங்க, கடன் வாங்குவாங்க, பிள்ளை படிப்புக்காக கடன் வாங்குவாங்க, பிள்ளைகளுக்காக வருத்தப்படுவாங்க, மற்ற சில பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்திலையும் சரி, சொந்த பந்தத்திலையும் சரி, தனிப்பட்ட முறையில் இருக்கும். ஆனால் வெகுஜன தொடர்பில், மற்ற தொடர்பில் கொஞ்சம் நல்லபடியாக இருப்பாங்க. இது நிறைய சொல்லிட்டே போகலாம். சரியா? ஒவ்வொரு தனிமனிதனுக்குமே ஏகப்பட்ட தொடர்புகள் இருக்குது. ஒவ்வொரு தொடர்பை நம்ம உறுதிப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் அது நம்மளுடைய நோக்கம் இல்லை, ஒரு வித்தியாசத்துக்காக தான் சொன்னேன் நான். ஏன்னா கன்னிராசி அறிவுபூர்வமான ராசி. எதையுமே அறிவுபூர்வமாக யோசிப்பீங்க, ஜஸ்டிஃபிகேஷன் மைண்டு உங்களுக்கு நல்லா இருக்கும், அது பேசிக்காகவே இருக்கும். எதையுமே தீர்க்கமாக யோசிக்கிறது, ஒரு விஷயத்துக்கு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறதுல கன்னிராசிக்கு நிகர் கன்னிராசி தான். ஓகே. ஸோ ராசி பலன்களுக்கு இப்படி தான் உங்களுக்கு மேட்ச் ஆகும். நான் அதனால தான் சில நேரங்களில் கன்னிராசிக்கு வீடியோ போடும்போது லக்கண ரீதியாகவும் சொல்லுவேன், தசாபுத்தியும் சொல்லுவேன். அப்படி லக்கண ரீதியாக தசாபுத்திக்கு போகும்போது உங்களோட தனிப்பட்ட முறையில் உங்களை சொல்லுவேன். இந்த வீடியோவில் கேட்குறவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு சில தகவல்கள் போய் சேரும். ஓகே. இந்த வீடியோவில் என்ன சார் சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கஜகேசரி யோகம்னு ஒரு யோகங்க, நல்ல யோகம். அது நிறைய சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி. அந்த யோகம் இப்போதைக்கு நல்லபடி அமையுது. இது அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்கும், ஒவ்வொரு மாதமும் சில நேரங்கள் வரும். அது வளர்பிறை காலத்தில் இதுக்கு நல்ல ஒரு பவர் இருக்கும். சந்திரன், ஏன்னா ராசி பலனே சந்திரனை வச்சு தான் சொல்கிறோம். சந்திரன் உங்கள் ராசியில் நிற்க போய் தான் நீங்கள் கன்னி ராசி. அந்த சந்திரன் வளர்பிறை யோகத்தில் குரு தொடர்பில் வந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு, சுப தொடர்பு பட்டாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்பேற்பட்ட சந்திரன் கன்னி ராசிக்கு 11 கூடையவன், லாபஸ்தானாதிபதி. இப்போ கன்னி ராசிக்கு ஒரு மறைமுகமாக லாபத்தை கொடுக்குறவர் சந்திரன் தான். சந்திரன் நிலைப்பாடை வச்சு உங்களுக்கு லாபம் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். லாபம்னா பணம் தான் லாபம் கிடையாது. உங்களுக்கு நடக்கிற ஒரு கூடுதலான நல்ல அமைப்புகள் எல்லாமே லாபம் தான். சரியா? நீங்கள் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு இடத்துக்கு திருமண அமைப்பு பார்க்க போகிறீங்க, நல்ல வரம் கிடச்சிருச்சு, அந்த பொண்ணு பார்க்க லட்சணமாக இருக்கா, அப்போ நல்ல மனைவி அமைகிறா, வாழ்க்கை துணை நல்ல மனையாக அமையுது, அது லாபம்தான். சரியா? ஸோ என்றைக்குமே லாபம்ங்கிறது பணம் சம்மந்தப்பட்டு எடுக்காதீங்க. நமக்கு கிடைக்கிற அமைப்புகள், கிடைக்கிற பொருள்கள், நம்மளை சுற்றி நடக்கிற சில சம்பவங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருந்தால் எல்லாமே லாபங்கள் தான். கடைக்கு போகிறீங்க, ஒரு நல்ல பொருள் வாங்கிறது கிடைக்குது, அந்த பொருள் ரொம்ப நாள் யூஸ் ஆகுதுன்னா அந்த பொருளால் உங்களுக்கு லாபம் தான் அப்படின்னு எடுத்துக்கணும்.
அப்படி பார்க்கும்போது சந்திரன் 11 கூடியவன் லாபஸ்தானாபதி. அதுபோக உங்களுடைய சகோதரனை பற்றி சொல்கிறவர் அவர் தான். மூத்த சகோதரர்கள் இவங்களுடைய சகவாசத்தை சொல்கிறவர் அவர் தான். நீங்கள் அடைகிற வெற்றிகள், மாபெரும் வெற்றிகள், அரசியல் வெற்றிகள், அதை காட்டிலும் உங்கள் ஆளுமையால் நீங்கள் செய்கிற சில சாதனைகள், உங்களுக்கு கிடைக்கிற பாராட்டுக்கள், வெகுமதிகள், சன்மானம், அந்தஸ்து, புகழ், இது எல்லாத்துக்குமே வந்து சந்திரன் தான் காரணம் வராரு ராசிக்கு. சரியா? ராசிக்கு தான். ரைட்டு. அப்பேற்பட்ட சந்திரன் வந்து நாளைக்கு வந்து அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரு. 30/11/2024 கார்த்திகை 15 சனிக்கிழமை வந்து அமாவாசை சந்திரனாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த மாதம் நவம்பர் மாதம் 2 அமாவாசை வந்துருச்சு. நவம்பர் மாதம் 2 அமாவாசை, நாளையோடு சேர்த்தா 2 அமாவாசை. இதை சூதகாலம் அப்படிம்பாங்க. ஒரு மாதத்தில் 2 அமாவாசை வரக்கூடாது. ஆக்சுவலாக தமிழ் மாதத்துக்கு தான் கணக்கு இருக்குது. இருந்தாலும் ஆங்கில மாதத்தை நம்ம பின்பற்றுறோம். சரியா? ஆங்கில மாதங்கிறது வந்து தவிர்க்க முடியாமல் ஒன்று ஆயிடுச்சு. நம்ம பெர்த் டேட்டை கூட ஆங்கில தேதியை தான் சொல்கிறோம். அதனால் நாளைக்கு நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போயிருங்க. பக்கத்தில் இருக்கிற சிவனாலயத்துக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டுட்டு 2 விளக்கு போட்டு வந்துடுங்க. சரியா? அது ரொம்ப சிறப்பு. பொதுவாக வந்து அமாவாசை அன்னைக்கு சிவனாலயத்துக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் கோயிலுக்கு போகணும். துர்க்கை அல்லது காளியம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுபோல் அமாவாசை அன்னைக்கு சிவசக்தி வழிபடுறது ரொம்ப முக்கியம். ஸோ அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் இந்த வழிபாடை தொடர்ந்து பண்ணினாலே உங்களுக்கு வருகிற தொல்லைகள் பாதி சரியாக போயிடும். சரியா? பிரச்சனைகள் வந்து பாதிக்கு மேலே நிவர்த்தி ஆயிரும். ரைட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீடியோ இன்றைக்கி இரவு தான் வரும். நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. சரியா? நேர்களை காலையிலும் போகலாம், மாலையிலும் போகலாம். சரி சார், வீடியோ போட்டுகிட்டே இருக்க பலனுக்கு வாங்க சார். கன்னிராசிக்கு என்ன சார் அப்படின்னா, கன்னிராசிக்கு வந்து கஜகேசரி யோகம். குருவுக்கு வந்து சந்திரன் வந்து கேந்திர கோணத்தில் வந்தார்னா கஜகேசரி யோகம். கேந்திரம் தான் சேர்ந்தாலும் கஜகேசரி யோகம் தான். குருவோட சந்திரன் சேர்ந்தாலும் கஜகேசரி யோகம் தான். வளர்பிறை சந்திரன் ஆகிறாரு. 1ஆம் தேதியிலேருந்து வளர்பிறை சந்திரன். டிசம்பர் 1லேருந்து வளர்பிறை சந்திரன் இருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. டிசம்பர் மாதம் முழுக்க நல்லா இருக்குங்க உங்களுக்கு. சந்திரன், குரு, சுக்கிரன், சனி பகவான், இந்த 4 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு. சரியா? மிகச்சிறப்பாக இருக்குது. 4 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கு. செவ்வாயும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. 7ஆம் தேதிக்கு மேலே கூடுதல் சிறப்பாக கொடுக்குறாரு. ஸோ 5 கிரகங்கள், 9 கிரகங்கள், 5 கிரகங்கள் அருமையான பலன்களை கொடுக்குது. மெஜாரிட்டி பிடிச்சாச்சு. 9க்கு 5 பிடிச்சிட்டிங்க. 60% பாஸ் பண்ணிட்டீங்க. சரி, 60% ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது. மீது 40% உங்கள் ஜனன ஜாதகம், லக்கண ரேகை, தசாபுத்தி கொஞ்சம் சிறப்பாக இருந்துச்சுன்னா மொத்தமாக நீங்கள் இது ப்ராக்கெட் போடலாம். மொத்தமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். மொத்தமாக சக்ஸஸ்னால் என்ன, நாட்டுக்கு முதலமைச்சராக போகிறீங்களா? அது கிடையாது. நீங்கள் ஈடுபடுற காரியத்தில் முழுமையாக வெற்றி கிடைக்கும். அவ்வளோதான். சரியா? ஒரு மனுஷனுக்கு 4 இட்லி சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிரும். அந்த 4 இட்லியும் கிடச்சிருச்சுன்னா சக்ஸஸ்ன்னு அர்த்தம். ஒரு 2 இட்லி கிடச்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? அரை வயிறு. என்னையா சாப்பிட்ட மாதிரி இல்லையா, அரை வயிறு தான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருப்போம். அது மாதிரி தான் 9 கிரகங்கள் நல்லபடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்ஃபில் ஆயிடுவீங்க. % உங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் முழுமையாக தீர்ந்துவிடும். சந்திரன் வந்து 1/12/2022 24 3/12/2024 வரைக்கும் ராசி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. நான் வந்து இந்த 2024 மறந்துடுறேன். டிசம்பர் மாத தேதி மட்டும் சொல்கிறேன். சரியா? டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே உள்ள டீட்டெயில் சொல்கிறேன். அதனால் நீங்கள் டிசம்பர் மாதம்னு எடுத்துக்கோங்க. விருச்சிக ராசியில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு பார்வையில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். ஏற்கனவே அங்கே சந்திரன் புதன்லாம் இருக்கிறாங்க. உங்கள் ராசிநாதனை சுபத்துவப்படுத்துகிறாரு. அருமையான அமைப்பு. நல்லாயிருக்கும். 3ஆம் இடத்துல சந்திரன் வந்து ஒரு 3 நாள்கிட்ட இருக்கிறாரு. டிசம்பர் 1, 2, 3 இந்த அமைப்பில் இருக்கிறாரு. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். இந்த நாளில் யோகம் இருக்கும். ராசிக்கு 4, 7 கூடியவனை பார்க்குறதுனால மிகச்சிறப்பு தான். தாயாரோட அன்பு இருக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். வீட்டுக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. இல்லைனா வண்டி வாகனத்தை மாற்றுவீங்க. அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் நடக்கும். குடும்பத்தோட சந்தோஷம் இருக்கும். பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க. சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு, குறிப்பாக பெண்கள், டீச்சர் வேலை பார்க்குற பெண்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் ஒரு நீர் கிரகம். நல்ல அமைப்பு தான். சரியா? விருச்சிக ராசி ஒரு நீர் ராசி, ரிஷப ராசி ஒரு நிலராசி. ஸோ நீரும் நிலமும் சேரும்போது விவசாயம் நல்லபடியாக இருக்கும். விவசாயத்துக்கு வேண்டிய தண்ணீர் கிடைக்கும். தண்ணி இப்போ தாராளமாக இருக்குது. நான் ஏற்கனவே வீடியோலலாம் சொல்லியிருக்கிறேன். இந்த வருடம் வந்து தண்ணி பிரச்சனையே இருக்காதுன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதுபடி தான் நடக்குது. தண்ணி வந்து போதும் அளவுக்கு இருக்குது. இப்போ சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் புயல் நிறையா இருக்குது. நேற்று மகர ராசிக்கு வீடியோ போதும் கூட சொன்னேன். கரெக்டாக சொன்னேன். புயல் இன்னும் முடியலைங்க, புயல் தீவிரமானு சொன்னேன். இன்றைக்கி தீவிரமான செய்தி வந்துருச்சு. நேற்று வந்து வலுவலந்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டிவியில் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. வானிலை அறிக்கை சொல்வார்ல ஒருத்தர், அவர் கூட சொல்லிட்டு இருந்தார். புயல்லாம் வந்து வலுவளந்துருச்சு, புயல் வந்து ஃபார்ம் ஆகாது அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி மதியம் 12 மணிக்கு வந்து 12 மணி நேரத்துக்குள்ளே புயல் வலுவாகி அது வந்து கரையை கடக்க போகுது. எங்கே மாமல்லபுரத்துக்கும் சென்னைக்கு நடுவில் கடையை கடக்க போகுது அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ஸோ சில தகவல்கள் வந்து ஜோதிடத்திலே சொல்லிடலாம். போதி ஜோதிடத்தை தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு நான் மழையை பற்றி புயலை பற்றி சொல்லுவேன். ஏன்னா அந்த அமைப்பு இருக்குது, இப்போதைக்கு இருக்குது. சரியா? இன்னும் இருக்குது.
புயல் வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அடுத்தடுத்து புயல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரியா நேர்களே? அதனால் வந்து இந்த வட மாவட்டத்தில் சேர்ந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தென் மாவட்டத்திலையும் புயலால் சில பாதிப்பு இந்த வருடமும் இருக்குது. இந்த வருடம் தென் மாவட்டத்திலையும் சில பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது. ஓகே, அதை நான் அப்பப்போ சொல்கிறேன் நான். சரியா? எல்லா நேரமும் அப்சர்வேஷனில் நம்ம அதை கொண்டு வர முடியாது. ஏன்னா ராசிக்கு ஒரு தனிப்பட்ட ராசிக்கு சொல்லி அது பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் புது அறிவிப்பு தான். இருந்த போதிலும் ரிலேட்டடாக வந்ததுனால சொன்னேன். மற்றபடி 3ஆம் இடம் வந்து வலுவாக இருக்குது. நல்லா இருப்பீங்க. இளைய சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும். அவங்க திருமணம், படிப்பு இதெல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. யோகமான நாட்காக பார்க்கப்படுகிறது. இந்த கஜகேசரி யோகம் அப்படின்னா என்ன? கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். யானை வந்து சிங்கத்தை அடிச்சிடும்னு அர்த்தம். சரியா? யானை பலம் கொண்டு சிங்கத்தை எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். அதுபோக வந்து கஜகேசரி யோகம் இருக்குன்னா உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா யானையும் சிங்கம் வந்து எதிரிகள், தன்மையில் எதிர்ப்பு தன்மை கொண்டது. யானை ஒரு வகை, சிங்கம் ஒரு வகை. சிங்கம் வந்து மாமிசம் சாப்பிடும், யானை மாமிசம் சாப்பிடாது, சைவம் தான் சாப்பிடும். ஸோ இயற்கையில் ரெண்டுக்கும் வந்து மாறுபட்ட குணங்கள் இருக்கிறதுனால 2 பேருமே எப்பவுமே எதிர்த்தன்மையில் தான் இருப்பாங்க. கஜகேசரி யோகம் வரும்போது உங்களுக்கு எதிர்ப்புகளும் இருக்கும். ஆனால் எதிர்ப்புகளை வந்து தோஷம் பண்ணிடுவீங்க. அந்த எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்துல என்ன சார் எதிர்ப்பு இருக்குது அப்படின்னா, அக்கம் பக்கத்தில் சில பிரச்சனைகள் வரும். நான் சொன்ன டேட்டில் 1/12 3/12 டிசம்பர் 1, 2, 3 இந்த காலகட்டத்தில் அக்கம் பக்கத்தில் சில பிரச்சனைகள் வரும். தெருவுக்குள்ளே சில பிரச்சனை வரும். உங்களுக்கு ஆகாதவங்க வந்து உங்களுக்கு சீட்டி பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை சரி கட்டிடுவீங்க. இப்படிலாம் சில இது வரும். அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து வந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 11 குடைமன் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் சுக்கிரன் கூட போய் சேரார். அருமையான அமைப்பு. சுக்கிரன் வந்து அவரும் குரு பார்வைக்கு வராரு. ஒரு கல்லில் 3 மாங்காய் மாதிரி. ஒரே நேரத்தில் குரு பார்வையில் சுக்கிரனும் சனியும் வராங்க, சந்திரனும் வராங்க. நல்ல அமைப்பு தான். கஜகேசரி யோகம் இருக்குது. சுக்கிரனும் சந்திரனும் சேருது. சுக்கிர சந்திர யோகம். அதுக்கு அந்த யோகத்துக்கு வந்து பேர் அந்த அளவுக்கு சொல்லலை. ஆனால் சுக்கிரனும் சந்திரனும் சேருறது நல்ல அமைப்பு தான். வளர்பிறை சந்திரன் கூட சுக்கிரன் சேருறது வந்து கூடுதல் சிறப்பு தான். அந்நேரம் செவ்வாயும் பார்ப்பார். சரியா? அதை வந்து சந்திரமங்கல யோகம்னு சொல்லலாம். அந்நேரம் வந்து 2 விதமான யோகம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்குது. பிருகுமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம், குருச்சந்திர யோகம். இந்த 3 யோகமே சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான அமைப்பு. அதிர்ஷ்ட சாணத்தில், பஞ்சம சாணத்தில், பூர்வ புண்ணிய சாணத்தில் இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக இருப்பீங்க. அந்த டேட்டு வந்து சொல்லணும்னா டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த 3 நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடம் வழுக்கும். 5ஆம் இடம் வழுக்குதுன்னா என்ன நடக்கும்னா, ராசிக்கு பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா இருப்பீங்க. பிள்ளைகள் கண்ணின் மணிலாம் இருப்பாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். தாப்பன் வழி சொத்துக்கள் விஷயத்தில் சில சுமமான அமைப்பு இருக்கும். தகப்பனால் ஒரு ஏற்றம் இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். காரிய சித்தி இருக்கும். தெய்வத்தோடைய அனுக்கிரம் இருக்கும். அன்றைக்கி வந்து கோயில் குளத்துக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ராசிக்கு 5ஆம் இடம் வழுக்குதோ அன்றைக்கி கோயிலுக்கு போகணுங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் கன்னி ராசியில் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் மகரம். அடுத்து வந்து 9ஆம் இடம். எந்த இடம் வரும்? 9ஆம் இடம் வந்து ரிஷபம். ஆமாம், 7, 8, 9 ரிஷபம் தான். மகரம், ரிஷபம் இதில் கிரகங்கள் என்றைக்கு நல்ல சுமுத்தாக சுபத்துவமாக நல்ல நிலைமையில் சுபகிரகங்கள் தொடர்பு இருக்கோ அன்றைக்கி தேதிக்கு நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு தான் தொடர்ந்து வீடியோ கேட்கணும் அர்த்தம். வழிபாடுக்கும் சில நாட்கள் இருக்குது, சில நேரங்கள் இருக்குது. அந்த நாள் பார்த்து நேரம் பார்த்து நம்ம கும்பிட்டோம்னா அந்த தெய்வத்தினுடைய சித்தி முழுமையாக கிடைக்கும். அந்த அருள் பிரசாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன், அந்த வீடியோ வாயிலாக டிசம்பர் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி கண்டிப்பாக கோயிலுக்கு போங்க. அன்றைக்கி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி சார், எந்த கோயிலுக்கு போகலாம் அதுலேயே எதனாச்சும் சொல்லுவீங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து அன்றைக்கி எப்படி அமைப்பு இருக்குன்னா, சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் பார்வைக்கு வராங்க. சந்திரன் சக்தி அம்சம், சுக்கிரன் வந்து மகாலட்சுமி அம்சம், செவ்வாய் வந்து முருகப்பெருமானோட அம்சம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா சிவன் கோயிலுக்கே போகலாம். சரியா? குரு வேறு பார்க்குறாரு. குரு வந்து தட்சிணாமூர்த்தி தான். அதனால் சிவனாலயத்துக்கு போகிறது மிகச்சிறப்பு தான். சிவனாலயத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து துர்க்கை அம்மனை பார்த்து கும்பிட்டு வந்துடலாம். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமான் கோயில் இருக்குது. முருகப்பெருமான் இருப்பார். சில பெரிய சிவனாலயத்தில் போனோம்னா எல்லா தெய்வங்களும் இருக்கும். சரி, நீங்கள் நினைக்கிறீங்க சார் சுக்கிரனை சொன்னீங்களே, சுக்கிரன் லட்சுமி அம்சம் அல்லவா, சுக்கிரன் சிவனாலயத்தில் இருக்க மாட்டாரே சார், அப்படி ஒரு கேள்வி வரும். இதுக்காகத்தான் நம்ம பெரியவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, முன்னோர்கள் அந்த காலத்தில் மன்னர்கள் கோயில் கட்டும்போது நீங்கள் எல்லா கோயிலுமே பாருங்களேன், அது இருக்கும். மேக்சிமம் ஆகம முறைப்படி கட்டின கோயிலில் இருக்கும். கண்கூடான உண்மை, நிச்சயம், சத்தியம். கருவறை இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி ஒரு சிவனாலயத்துக்கு போகிறீங்க, அங்கே வந்து அம்பாளுக்கு ஒரு கருவறை இருக்கும், சாமிக்கு ஒரு கருவறை இருக்கும். கருவறைக்குள்ளே போகும்போது அந்த நிலம் இருக்குது பார்த்தீங்களா, முகப்பு இருக்கும். அப்படியே போகிறோம் நம்ம அர்த்த மண்டபம்லாம் தாண்டி உள்ளே போகும்போது அங்கே அந்த கோயிலுக்கு கருவறைக்குள்ளே போகும்போது அந்த வாசல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே பாருங்கள் கஜலட்சுமி அம்மனை வச்சுருப்பாங்க. ஒன்று கஜலட்சுமி அம்மனை வரைஞ்சி வச்சுருப்பாங்க, கஜலட்சுமியை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா அந்த கல்லில் வந்து கஜலட்சுமியை செதுக்கியிருப்பாங்க. இது மேக்சிமம் இருக்கும். ஆகம முறைப்படி கட்டின கோயிலில் இருக்கும்.
பிரதான கோயிலில் இருக்கும். அங்கே கஜலட்சுமி இருக்கிறான்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலுமே அந்த தெய்வத்துக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும். லக்ஷ்மி வாசம் எங்கே இருக்குதோ அங்கே தான் அருள் நீடித்து இருக்கும். சரியா? அது சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, சக்தி அம்பாள் கோயிலாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானோட கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த சன்னதியாக இருந்தாலும் சரி, முக்கியமாக அங்கே வந்து அந்த நிலைவாசலில் அந்த கோயிலுக்கு கருவறைக்குள்ளே போகிற நிலையில் மேலே வந்து கஜலட்சுமியை அடித்து வச்சுருப்பாங்க, இல்லைனா வரைஞ்சி வச்சுருப்பாங்க இருக்கும். சரியா? இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆமாம் சார் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். அப்படி போகும்போது அந்த சுக்கிரனுடைய அனுக்கிரகம் கிடைக்குது. ஏன்னா சுக்கிரன் வந்து மகாலட்சுமியோட அம்சம். அதனால் நீங்கள் சிவன் ஆலயத்துக்கு நீங்கள் போகலாம். டிசம்பர் 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி போனீங்கன்னா அந்த இறைவனோட அனுக்கிரகம் அப்படியே கிடைக்கும். உங்களுக்கு வேண்டிய பிரச்சனைகளை சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனை, உங்கள் கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி தெய்வத்துக்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து வணங்குங்க. நம்ம பிரச்சனையை இறைவன்கிட்ட வந்து சேர்க்கணும். வேறு வழி ஒன்றும் கிடையாது. அவங்ககிட்ட சரணாகதி அடைகிறது தான் நம்மளோட வழி. அதனால் கன்னிராசினியர்கள் அந்த 3 நாட்கள் வந்து முறையாக கோயிலுக்கு போயிட்டு இறைவன்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். இறைவனுக்கு வந்து ஆராதனை பண்ணுங்கள். அவருக்கு அபிஷேக பொருள் கொடுங்க, விளக்கு போடுங்க. உங்கள் சௌரியம் எப்படி இருக்கோ, பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்த அளவில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இறைவனுக்கு செய்யுங்க, கைங்கரியம் பண்ணுங்கள். வர்ற பக்தர்களுக்கு எதனாச்சும் பிரசாதம் கொடுங்க. சரியா? அது வந்து அடுத்தடுத்து போகிறது, அது உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து, உங்களுடைய அமைப்பை பொறுத்து. அன்றைக்கி 5ஆம் தேதி என்ன சார் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய சொத்து கிடைக்கும். தகப்பன வழியில் சில உறவுமுறை நல்லபடியாக இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். ஒரு லக்கு அடிக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி தேதிக்கு நீங்கள் தெய்வத்தை கும்பிட்டீங்கன்னா தெய்வம் உடனே உங்களுக்கு செவி சாய்க்கும், நம்பிக்கையின் அடிப்படையில். அதுக்கடுத்து வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் சேர்றாரு. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம் பொதுவாகவே. சரியா? பொதுவாகவே சந்திரன் வந்து கோச்சார ரீதியில் வந்து ஒரு 3, 6, 7, 10, 11 இந்த இடத்துல சந்திரன் இருக்கலாம். இருந்தாருன்னா பொதுவாகவே நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா கோச்சாரத்தில் வந்து சந்திரனுக்குன்னு சில இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல சந்திரன் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? ராசிக்கு வந்து சந்திரன் அந்த அமைப்பு. ஆமாம். சரியா? 1ஆம் இடத்துல இருக்கலாம், 3ஆம் இடத்துல இருக்கலாம். ராசிக்கு 1ஆம் இடம்னா என்ன, உங்கள் ராசியிலே இருக்கலாம். அடுத்து வந்து 3ஆம் இடம் விருச்சிகத்தில் இருக்கலாம். அடுத்து வந்து 6ஆம் இடம், 6ஆம் இடம்னா கும்பத்தில் இருக்கலாம். 7ஆம் இடம் மீனத்தில் இருக்கலாம். அடுத்து வந்து 10ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கலாம். 11ஆம் இடம் கடகத்தில் இருக்கலாம். இந்த இடத்துக்கெல்லாம் சந்திரன் வரும்போது பொதுவாகவே கன்னிராசி யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது தனிப்பட்ட முறையில். இதுபோல் மற்ற கிரகங்கள் சேர்க்கும்போது யோகமாகும். யோகங்கிறது என்ன, கிரக சேர்க்கை தான். சரி, 6ஆம் இடத்துக்கு சந்திரன் வராரு, சனி பகவான் கூட சேர்றாரு. டிசம்பர் 8, டிசம்பர் 9 சனி பகவானை சுபத்துவப்படுத்துகிறாரு. வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி நோக்கி போகிற சந்திரன் சனி பகவானை சுபத்துவப்படுத்துகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அருமையான அமைப்பு. சனி பகவான் 5, 6 கூடியவன். உத்தியோக பருவங்களுக்கு நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நல்ல ஆள், நல்லா இருப்பீங்க. கையில் காசு பணம் இருக்கும். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வு வரும். சனி பகவான் வந்து கடனை கொடுக்குற கிரகம் தான். இந்த சுபத்துவம் இருக்கிறதுனால கடனை தீர்க்கிறதுக்கு சில வழிபாடுகள் கிடைக்கும். ஸோ 8ஆம் தேதி 9ஆம் தேதி வந்து உங்களுக்கு மிக நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. வேலைக்கு போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? அதுபோக அவர் வந்து 12ஆம் இடத்தை சம்மந்தப்படுவார். 12ஆம் இடத்தை சம்மந்தப்படுறதுனால அயன போகம் நல்லாயிருக்கும். வெளிவட்டார தொடர்புகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5, 6 கூடையவன் சுபத்துவம் வரதுனால பிள்ளைகள் வச்சு நல்ல ஏற்றமாக இருக்கும். பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு 60 வயசு ஆகுதுன்னா உங்கள் குழந்தைக்கு எப்படி, உங்கள் பையனுக்கு எப்படி 30 வயசு இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு 30 வயசு கிட்ட இருக்கும். அவங்க வேலை சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். இப்படி தான் பலன்கள் கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். சரியா நேர்களே? ஒரு கிரகம் எந்த கிரகத்தோடு இணையுது, எந்த வீட்டில் இணையிறது, அதுக்கேற்ற மாதிரி காரகத்துவ ஆதிபத்த பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது சந்திரன் அடுத்தடுத்து டிசம்பர் மாதம் சில குறிப்பிட்ட நாட்களில் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. குறிப்பிட்ட கிரகங்கள் கூட சேரும்போது. சரியா? அந்த கிரக சேர்க்கைகள் தான் பலன்களாக மாறுது. அடுத்து வந்து குரு கூட போய் சேர்றாரு. குரு கூட என்னைக்கு சார் சேர்றாரு அப்படின்னா 13/12 15/12 டிசம்பர் 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல அருமையான அமைப்பில் போய் சேர்றாரு. குருச்சந்திர யோகம். வக்கர குருவாக இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் இன்னொரு அமைப்பு இருக்குது. சந்திரனும் உச்சம் அடைகிறாரு. கூடுதலாக சொன்னோம்னா அன்றைக்கி வந்து கார்த்திகை பௌர்ணமி வந்துடும். திருவண்ணாமலை தீபம். சரியா? நினைத்தாலே முத்தி கொடுக்குற திருவண்ணாமலை தீபம் அந்த காலகட்டத்தில் வந்துடும். திருவண்ணாமலை முத்து திருப்புகள் செப்பிவிட்ட அருணகிரி முருகனை கண்ட இடம் அண்ணாமலை. திருவண்ணாமலை. அந்த அருணகிரிநாதர் வந்து முருகனை பார்த்த இடம் அண்ணாமலை தான். திருப்புகள் எழுதிய அருணகிரிநாதர். அந்த அண்ணாமலை தீபம் ஏற்றுற அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு குருவோட போய் சேருவார். மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடம்.
பாக்கியஸ்தானம் அருமையான அமைப்பு, சூப்பராக இருக்கும். சரியா நேர்களே? ஸோ நீங்கள் அன்றைக்கி வந்து இறை வழிபாடும் பண்ணலாம், நல்ல ஒரு காரியத்தையும் பண்ணலாம், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நான் சொன்ன டேட்டெல்லாம் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லலை, உங்கள் ராசிக்கு தான் சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் வேண்டிய இடத்துல சிறப்பாக இருக்குது. சரியா? நான் வந்து சின்ன பிள்ளைக்கு ஸ்பூனில் எடுத்து கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருக்கிறேன். அக்கறை உள்ளவங்க வந்து இந்த டேட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டேட்டின் படி சில வழிபாடுகள் சில காரியங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், வருங்காலம் வசந்தமாக இருக்கும். போட்டவொடனே முளைச்சிடாது, விதையை போட்டவொடனே மரமாயிரமான வானத்தை பார்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். சரியா? பட்டு வந்து கண்டிப்பாக பலன் இருக்கும். 9ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும். அப்படியே 3ஆம் இடத்துல இருக்கிற உங்கள் ராசிநாதனை பார்ப்பார், அருமையான அமைப்பு. சரியா? சூரியனும் இருப்பார், உங்கள் ராசிக்கு 12 கூடயும் இருப்பார், நல்லாயிருக்கும். வெளிவட்டார் தொடர்பு நல்லாயிருக்கும், வெளிநாட்டு வேலைகளுக்கு போனவங்க நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதனை பார்க்கறதுனால தொழில் நல்லபடியாக இருக்கும், நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க. வியாபாரம் பண்ணுறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், கணக்கு சம்மந்தப்பட்டவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டவங்க, ஆடிட்டர் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த குருச்சந்திர யோகம் அப்படியே உங்கள் ராசிநாதனை பார்க்கறதுனால புதன் வந்து ரொம்ப சிறப்பாக ஆவார். வானசாஸ்திரம் படித்தவங்க, சாஸ்திரம் படித்தவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்களும் நல்ல ஒரு காலமாக இருக்கும். ஜோதிடம் தெரிஞ்சுக்கிறவங்க கூட அன்னைக்கு கூட தெரிஞ்சுக்கலாம், ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும், ஜோதிடர் ஆகணும்னா முதல் தகுதி என்னென்னா புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஜோதிடத்துக்கு உண்டான கிரகங்களே புதன் தான். புதன் சந்திர பார்வையில் சந்திர கந்திரத்தில் இருந்தார்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஜோதிட அறிவு இருக்கும், அந்த நாலேஜ் இருக்கும். அதுக்கடுத்து தான் அடுத்த நிலைகள். சரியா? ஓகே, அந்த அமைப்பு இருக்கும். குருவும் சந்திரன் சேர்றாங்க, 4 7 குடைவனும் 11 குடைவனும் சேர்றதுனால குடும்பத்தில் வந்து தாயாரோட அன்பு இருக்கும், கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், கணவன் மூலியமாக மனைவி மூலியமாக நல்ல ஒரு லாபம் இருக்கும், உறவு முறை நல்லாயிருக்கும், ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், குடுக்கல் வாங்கல நல்லாயிருக்கும். ஃபினான்ஸ் பண்ணுறவங்க மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பேங்க் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க, பர்டிகுலராக வந்து அலங்கார பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க, நகைக்கடையில் வேலை பார்க்குறவங்க, பியூட்டி பார்லர் வச்சுக்கிறவங்களெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதில் வந்து நல்ல பணம் வருவாக இருக்கும். ஏன்னா சந்திரன் ஒரு அழகு உள்ள கிரகம் அல்லவா, அதுவும் ப்ளூ நிலவாக இருக்கிறாரு, பௌர்ணமி சந்திரனாக முழு நிலவாக இருக்கிறாரு, ஃபுல் ஃபோர்ஸில் இருக்கிறாரு. இருக்கிற பௌர்ணமிலேயே முக்கியமான பௌர்ணமி வந்து இந்த பௌர்ணமி தான், கார்த்திகை பௌர்ணமி தான். ஏன்னா சந்திரன் வந்து தான் ரிஷபத்தில் போய் தான் உச்ச வீட்டில் போய் ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து அவர் வந்து பௌர்ணமி நிலவாவார், முழு நிலவாவார். தனக்கு பிடித்த நட்சத்திரத்தில் தான் உச்ச வீட்டில் வந்து அவர் முழு பௌர்ணமி ஆவார். அதனால தான் பௌர்ணமியிலே முக்கியமான பௌர்ணமி வந்து கார்த்திகை பௌர்ணமி தான். சித்ரா பௌர்ணமி சிலவர் சொல்லுவாங்க, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சூரியனுக்கு தான் வலிமை, சூரியன் தான் மேசத்தில் உச்சமடைவார். ஆனால் பௌர்ணமிங்கிறது வந்து சந்திரனை சம்மந்தப்பட்டது, சந்திரன் தான் அதில் ஹீரோ. பௌர்ணமி அன்னைக்கு நிலாவாக தானே பார்க்குறோம், சூரியனை யாரும் பார்க்குறது இல்லையே. அதனால் கார்த்திகை பௌர்ணமி தான் ரொம்ப முக்கியம். அன்றைக்கி தான் வந்து நம்ம இந்து சமுதாயப்படி சிவாலயத்தை எல்லா இடத்துலையும் விளக்கு வச்சுருப்பாங்க. விளக்கு வைக்காத கோயிலே இருக்காது, எல்லா கோயிலையும் விளக்கு வைப்பாங்க, வீட்டிலேயே விளக்கு வைப்பாங்க. ஒரு 3 நாளாக திருவிழாவை கொண்டாடுவாங்க. ஓகே, அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். தீபம் ஏற்றுறது, திருவண்ணாமலையில் வந்து சொக்கப்பானை ஏற்றுறது, இந்த சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும். அருமையான அமைப்பை பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருவார், அருமையான அமைப்பு தான். 12ஆம் இடத்துல என்ன சார் யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் குருவுக்கு கேந்திரமாக வருவார். குருவுக்கு கேந்திரமாக வரும்போது நல்ல அமைப்பு தான். ஏன்னா ரிஷபத்தில் இருக்க குருவுக்கு வந்து கேந்திரமாக வருவார். 20-12 டிசம்பர் 20, 21, 22 நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தனக்கு பிடிச்ச வீட்டில் இருப்பார். எந்த வீட்டில் இருப்பார்? சிம்மத்தில் இருப்பார். சிம்மத்தில் அவர் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். சரியா நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்நேரம் வந்து வீடு கொடுத்த சூரியனுக்கு கோணத்தில் இருப்பார், மிகச்சிறப்பு. அந்நேரம் சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். மார்கழி மாதம் ஆயிரும். சரியா? மார்கழி மாதம் ஆயிரும். சூரியனும் நல்ல பலன்களை கொடுப்பார். 4ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறது ஒரு வகைக்கு நல்லதான், நல்ல பலன்களை கொடுப்பார். அதனால் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்தாலுமே உங்களுக்கு சுப வரியம் இருக்கும், திருமண செலவுகள் இருக்கும், எதனாச்சும் ஒரு அலைச்சல் திருச்சல் இருந்தாலுமே அதில் ஒரு ஆதாயம் இருக்கும். இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்படுவீங்க. சரியா? கஷ்டப்படுறதுல கொஞ்சம் இருக்கும், வேலை இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் 12ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் நல்ல ஒரு வாய்ப்பாக கொடுப்பார். அதுக்கடுத்து ராசிக்கிலே வந்துடுவார். ராசிக்கு வந்து குரு பார்வைக்கு வருவார். கேது கூட சேர்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? கொஞ்சம் கிரகண அமைப்பு இருந்தாலுமே குரு பார்வைக்கு வருவார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? ராசியில் எப்போ சார் இருப்பார் அப்படின்னம்னா, உங்கள் ராசியில் வந்து 23, 24 இந்த டயத்தில் இருப்பார். செப்டம்பர் 23, 24 இருப்பார். இதுதான் சந்திரனுடைய ஒரு சுற்று. அடுத்து சந்திரன் நாளை முதல் 30/11/2024 இருந்து 23/12/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள் சந்திரன் சுற்றி வர காலகட்டம். சில குறிப்பிட்ட நாட்களில் கன்னிராசிக்கு யோகமான அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. சில குறிப்பிட்ட யோகத்தை கொடுக்கறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். என்னென்ன நாளைக்கு என்னென்ன யோகங்கள் கிடைக்கும்,
அதுபோக நீங்கள் வந்து வழிபடுற முறைகள், போக வேண்டிய கோயில்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ பதிவில் வந்து உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் சந்திரன் 11 குடையவன், சுக்கிரன் 2-9 குடையவன், சனி பகவான் 5-6 குடையவன், குரு 4-7 குடையவனை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த ஆதிபத்திய விஷயங்கள் அப்படி பார்த்தோம்னா குடும்பத்தில் கையில் காசு பணம் இருக்கும், குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, தகப்பனாரோட ஆசீர்வாதம் கிடைக்கும். தகப்பன் வழி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற காலமாக பார்க்கப்படுகிறது. தகப்பனுடைய கை குடும்பத்தில் ஓங்கி இருக்கும். மூத்த சகோதரர் நல்லபடியாக இருப்பாங்க. அக்கேஷனில் 2வது திருமணம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். சில பேர் 2வது திருமணம் பண்ணுறதுக்கு 4 நட்சத்திர யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களாம் வந்து இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். எப்போ பண்ணலாம்னா 11ஆம் இடத்துக்கு சந்திரன் போகும்போது பண்ணலாம். 11ஆம் இடத்துல இருக்கிற அந்த இவரோட சேர்வார், யாரு கூட, செவ்வாய் கூட சேர்வார். அது என்னைக்கு சார், அதையும் சொல்லிடுறேன். சரியா, அதையும் சொல்லிடுவோம். அது அருமையான அமைப்புங்க. அன்றைக்கி வந்து சந்திரமங்கல யோகம் இருக்கும். கடகராசியில் சேர்வார், சந்திரன் ஆட்சி பெறுவார். அதுவும் நல்ல அமைப்பு தான். சரியா. ஸோ இந்த டிசம்பர் மாதம் வந்து சந்திரனுடைய நிலைப்பாடு மிகச்சிறப்பாக இருக்குது. டேட்டு பார்த்தோம்னா 18-19 டிசம்பர் 18-19 சந்திரமங்கல யோகம் அருமையான அமைப்பு. ராசி 11ஆம் இடத்துல அந்த உச்சம் பெற்ற செவ்வாய் கூட சேர்வார். ஆனால் செவ்வாய் நீசம் தான், ஆனால் வக்கரம் அடைஞ்சிருவார். வக்கரம் அடைஞ்சு உச்சம் அடைஞ்ச செவ்வாய் கூட போய் சந்திரன் சேர்றது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் ஆட்சி பவரில் இருப்பார், சுக்கிரன் பார்வைக்கு வருவார். சரியா, கூடுதல் சிறப்பு. இப்படி தான் யோகங்கள் சேரும். இந்த நாட்கள்லாம் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. அதுபோக உங்கள் ராசிக்கு 5-6 கூடிய சனி பகவான் கூட சேர்றாரு. நல்லா இருக்கும். சரியா, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், உத்தியோக ரீதியாக நல்லபடியாக இருக்கும், கடன் கட்டுக்குள்ளே இருக்கும். கடன் பட்டவங்களுக்கு கடனை திருப்பி அடிக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்கும். கடனில் சிக்கல், கடன் பிரச்சனையில் சிக்கலாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில், இந்த டிசம்பர் மாதத்தில் வருகின்ற நாட்களில் கடனை அடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையிலேருந்து பணம் கிடைக்கும். சரியா, கடனை அடைக்கணும்னா என்ன இருக்கும், நமக்கு லாபம் அதிகமாக இருக்கணும். கையில் காசு பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா வாங்கின கடனை திருப்பி அடைச்சிருவோம்னு ஒரு மைண்டு வரும். அந்த மைண்டை சந்திரன் கொடுப்பார். ஏன்னா மைண்டுக்கு சொந்தக்கார சந்திரன் தான், மனோகாரகன். ஒரு மனம் வரும். கையில் காசு கொஞ்சம் அதிகமாக இருப்பா, நான் கிட்ட கடன் வாங்கணும், அதில் கொஞ்சம் பாதியை கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வரும். சரியா, அந்த அமைப்புலாம் வரும். அது எப்போ சார் வரும்னா டிசம்பர் 8ஆம் தேதி 9ஆம் தேதி அந்த அமைப்பு வரும். அதுக்கடுத்து 4-7 கூடியவன் நல்லா இருக்கும். சுகஸ்தானம், குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. அம்மா, மனைவி, குழந்தை குட்டிகளோட நல்ல நிலைமையில் இருப்பீங்க. 7ஆம் இடம் நண்பர்கள், சொந்த பந்தம், கூட்டு தொழில், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். சரியா, சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. நீங்கள் நினைக்கிறீங்க, நீ இவ்வளோ நேரம் 27 நிமிஷம் பேசியிருக்கிற, கஷ்டத்தை பற்றியே சொல்லலை, நல்லது தான் சொல்கிற, கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லையப்பா, கஷ்டப்படுறோமே. கன்னிராசியில் பிறந்துட்டு ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறோம். ராகதிசை நடக்குது, ராகதிசையில் சனி புத்தி நடக்குது, நல்லா இல்லையே, நான் கஷ்டப்படுறேனே. குருதிசை நடக்குது, குருதிசையில் சுக்கிர புத்தி நடக்குது, கஷ்டப்படுறேனே. சனி பகவான் திசை நடக்குது, சனி திசையில் செவ்வாய் புத்தி நடக்குது, கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து நான் சொல்கிற கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்காது. அதுபோக தசாநாதர்கள் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டாங்க. இது உண்மை. சரியா, நிறைய பேர் என்கிட்ட வந்து நான் யாரையும் நேரில் பார்த்து பலன் சொல்கிறதில்ல, எல்லாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் தான். குடும்பத்துக்குள்ளே சொந்த பந்தங்கள்லாம் சில பேர் வருவாங்க, அப்பப்போ ரெஃபர் பண்ண வருவாங்க. நான் யாரையும் பார்க்குறது இல்லை. சரியா, ஃபோனில் பேசுகிறது, நேரில் பார்த்து கூட்டத்தை கூட்டுறது கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை நேரில் பார்த்துட்டோம்னா நம்மளோட வேலையெல்லாம் முடங்கி போயிடும். சொந்த கதை, சோக கதை பேச ஆரம்பிச்சிடுவோம், அடுத்தடுத்து போக முடியாது. நானே வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ தான் பேசுகிறேன். இப்போயே டைம் ஆகிப்போச்சு, இங்கே 7 மணிக்கிட்ட ஆக போகுது. சரியா, நேரில் இன்றைக்கி வந்து டைம் என்ன ஆக போகுதுன்னா 6:15 ஆகிப்போச்சு. இன்னும் 2 வீடியோ பேச முடியாது. ஏன்னா என்னோடய ஷெடியூலில் போட்டிருக்கு. நேற்று ஒரு வீடியோ தான் போட்டேன் மகரத்துக்கு, இன்றைக்கி கண்ணிக்கு மட்டும் தான் போட முடியும். இன்னும் அடுத்தடுத்து வேலை ஆகிரும். இப்போ இதே 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு, பேச முடியாது. எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்காது. சரியா, நானும் மனுஷன் தானே. அதனால யாரையும் வந்து நேரில் பார்க்குறதில்ல. நாளும் நேரம் போயிடும், பொழுது போயிடும். ஆன்லைன் கன்சல்டேஷன் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படின்னு தவறி சில பேர் வந்து ஃபோனில் பேசுவாங்க. ஃபோனில் பேசும்போது இதை உறுதிப்படுத்திருக்கேன் நான். ஆமாம் சார், உண்மை தான், நீங்கள் சொல்லுறதும் உண்மை தான், எனக்கு இந்த தசா புத்தி நடக்கிறது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது, அதனால் கோச்சார பலன் கிடைக்கல அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம்ல டேட்டு, இந்த டேட் அன்றைக்கி நான் பயனடைஞ்சிருக்கேன் சார், நல்லா இருக்குது, நீங்கள் சொன்ன டேட்டில் எனக்கு ஏதோ ஒரு லாபம் கிடச்சிது, சந்தோஷமாக இருந்தேன், ஒரு வகையில் திருப்தியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருந்திருக்காங்க. கமெண்ட் பாக்ஸிலே நிறைய போடுறாங்க. நான் அந்த கமெண்ட் பாக்ஸில் வர அந்த ப்ரூஃபெல்லாம் எடுத்து நிறைய வீடியோவில் போட்டிருக்கிறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இமேஜ் ஆக்கி நம்ம வீடியோவிலே அப்லோட் பண்ணி போட்டிருக்கிறேன். சரியா நேர்களே, எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லலை. நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு உண்மைக்கு பக்கத்தில் இருக்கும். சரியா, உண்மையாக இருக்குன்னு சொல்ல முடியாது, உண்மைக்கு நெருங்கி இருக்கும். ஆம் என்று சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே நேர்களே, கன்னிராசிக்கு வந்து இந்த குருச்சந்திர யோகம், சந்திரனால் சில கிரகங்கள் சுபத்துவப்படுத்தப்படுகின்றன. சுக்கிரன், சனி, குரு, செவ்வாய், இந்த 5 கிரகங்கள் சுபத்துவப்படுத்துறதுனால கன்னிராசிக்கு சுற்றி சில நல்ல அமைப்புகள் வருகிற டிசம்பர் மாதம் நடக்குது. நல்ல விதமாக பார்த்துக்குவாங்க. வாழ்த்துக்கள். நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையில கொடுப்பார். அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.